இந்த வீடியோ மட்டும் இல்ல, இந்த மாதிரி வந்த எல்லா வீடியோவும் பார்த்தா அந்த வீடியோல சொல்றது என்னன்னா பாரத் மாதா கி ஜெய், அதுக்கப்புறம் அதை விட்டுனா ஜெய் ஸ்ரீராம், அந்த ஜெய் ஸ்ரீராம் விட்டதுக்கு அப்புறம் இவங்க சொல்றது என்னன்னா அதுக்கப்புறம் முருகரை பத்தி பேசுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கப்போ முருகரை வச்சு அரசியல் செய்யாது. என் சொந்த ஊரே மதுரை தான். அங்க இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட இந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டனா எல்லாருமே சொல்றது இதை நாங்க கேட்கவே இல்லை, யாரு பண்றாங்கன்னு தெரியலன்னு தான் சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்துல மலை மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் பல வருடங்களா நம்ம தீபங்கள் ஏத்திக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன புதுசா இது கொண்டு வந்த இந்த சிக்கல் இருக்குல்ல, இந்த சிக்கல்னால இது ஒரு மத பிரச்சனையாக மாறிடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு பயம் இருக்கு. ஏன் இது மத பிரச்சனையா மாறினு நான் பயப்படுறேன்னா, பாபர் மசூதியில நடந்தது அதே திருப்பரங்குன்றல சிகந்தர் சொல்ற அங்க இருக்கிற தர்காலை நடத்தக்கூடாதுன்னு சொல்ற ஒரு பயம் தான். 400 வருஷத்துக்கு முன்னாடி பாபர் மசூதி கீழே ராமர் கோயில் இருந்தது, ராமரோட புண்ணிய பூமின்னு சொல்லிட்டு அந்த பாபர் மசூதி இடிச்ச மாதிரி இங்கேயும் இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. மதுரை இருக்கிற யாருமே இந்த ஒரு விஷயத்தை பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த இந்து முன்னணி ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த பிஜேபி ஆகட்டும், இதை கையில ஏன் எடுக்கணும்? இப்ப நிறைய பேர் கீழே கதறுவாங்க. எல்லாரும் முன்னாடி சங்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, சங்கி கிங்கின்னு. இப்ப என்ன சொல்லுவாங்க, திமுக கொத்தடிமைன்னு சொல்லுவாங்க. திமுக கொத்தடிமை இல்ல, சங்கியும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இன்னொரு மதவாதம் வேண்டாம், இன்னொரு பிரச்சனைகள் வேண்டாம். நான் கிறிஸ்டின் தான், ரோமன் கேத்தலிக். ஆனா முருகருக்கு ஒவ்வொரு வருஷமும் மாலை போடுறதாகட்டும், முருகருக்கு ஒவ்வொரு வாரமும் அங்க போய் உட்கார்ந்துருக்கு. ஏன்னா எனக்கு முருகர் ரொம்ப எனக்கு பிடிச்ச கடவுள். அதனால அந்த முருகர் பேரை வச்சு இங்க ஒரு அரசியல் வேண்டாம். இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, மசூதி இடிக்க போறாங்களா, ஐயோ இங்க கோயில இடிக்க போறாங்களா கேட்க வரல. இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனைகள் வேணாம் தான் சொல்ல வரேன். என் தமிழ்நாட்டுல மத கலவரத்தை வர நான் விட மாட்டேன். அப்படி இன்னொரு பாபர் மசூதி மாதிரி இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்ப நான் சின்ன குழந்தையா இருந்தேன். ஆனா இன்னொரு வாட்டி இங்க வந்துச்சு, என்னோட தமிழ்நாட்டுல வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா, எந்த மதமா இருந்தாலும் சரி, நான் இருக்கும் மதமா இருக்கட்டும், இல்ல நான் இல்லாத மதமா இருக்கட்டும், எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்கான ஒரு மத பிரச்சனையை கொண்டு வரானோ அவனை ஓட 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 துணி இல்லாம அடிப்பேன்.